எல்லாம் வல்ல ஈசனின் திருவருள் நம் எல்லோரையும் காத்திருச்சிக்கட்டும். அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கும் சோதிட நாட்டமுள்ள ஏனைய மக்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை தவிர வேறொன்றும் இல்லை. இன்றைக்கு நாம் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு யாதெனில், பொய் சொல்லும் வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது. பொய் என்பது எந்த அளவிற்கு ஒவ்வொருவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது பற்றியதாகும். அதை நாம் இப்போது ஒரு உதாரண கதையின் மூலம் விளக்க இருக்கிறோம். நமக்கோ பிரத்தியாருக்கோ ஒரு துன்பம் ஏற்பட வேண்டும் என்றால் மற்றொருவரால் இன்னல்கள் ஏற்படுத்த வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர் பொய் சொல்வதால் மற்றவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் ஏற்படும் என்பதை இதன் மூலம் காணலாம். பாரதத்தில் ஒரு பஞ்ச பாண்டவர்களுக்கும் துரியோதனர்களுக்கும் இடையே ஏற்பட்ட சண்டையின் போது, போரின் போது, கிருஷ்ணர் பாண்டவர் பக்கமும் சகுனி துரியோதனன் பக்கமும் இருந்து காரியத்தை சாதித்து கொண்டவர்கள் சூசகமாக. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் போரில் துரோணர் மிகுந்த பலசாலி, அவரை வீழ்த்த வேண்டும். அவரை வீழ்த்துவது என்றால் தனது மகன் அசுத்தாமன் என்பவன் இறந்தான் என்ற செய்தி நிமித்தமே அவர் இறக்க நேரிடும் என்பதனால் அந்த போரின் போது ஒரு பாண்டவர் பக்கம் இருந்த அசுத்தாமன் என்ற ஒரு யானையும் இடம்பெற்றிருந்தது. அந்த போரின் போது கடைசி நேரத்தில் இந்த பஞ்சபாண்டவர் பக்கம் இருந்த ஐவருள் நேர்மையாகவும் பொய் சொல்லாமலும் நல்ல முறையில் விளங்கி கொண்டிருந்தவர் தர்மர். அப்படிப்பட்டவரை பொய் சொன்னால் எவரும் நம்பிவிடுவார்கள் என்ற அர்த்தத்தில் அவரை பொய் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறார்கள். பொய் என்பது நீ உரைக்க வேண்டியதில்லை, உண்மையே நீ உரைக்கலாம். இருந்தாலும் அது பொய்யாய் விளைய நேரிடும் என்பதால் அங்கே அஸ்வத்தாமன் இறந்தான் என்ற செய்தியை கேட்டால் துரோணாச்சாரியர் இறந்து விடுவார். அதனால் துரோணரை வீழ்த்த வேண்டும் என்ற காரணத்தினால் நீ சொல்வதோ இங்கே அஸ்வத்தாமன் என்ற யானையை இறந்ததாக நீ கருதி சொல், அது அவருடைய காதுகளில் அப்படி விழட்டும் என்ற எண்ணத்தில் இவரை பொய் சொல்லும்படி ஏவுகிறார்கள். இவர் என்ன செய்கிறார்? ஐயோ அஸ்வத்தாமன் வீழ்ந்தான் அப்படி என்ற வார்த்தையை உச்சரிக்கிறார். அது துரோணருடைய காதில் விழுந்து அவர் இறப்பை எய்துகிறார். இது நிமித்தம் என்ன நிகழ்கிறது என்றால் துரோணர் வீழ்த்தப்பட்டார். மற்றொரு சம்பவம் என்பதில் இந்த பஞ்சபாண்டவர்களுடைய சகாப்தம் முடிந்து அனைவரும் சொர்க்கத்துக்கோ நரகத்திற்கோ சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த பஞ்சபாண்டவர்கள் அனைவரும் இந்த பாஞ்சாலியுடன் மற்றும் அவர்களுடன் ஒரு நாயும் போகிறது. இப்படி போகும்போது ஒவ்வொருவராய் அவர்கள் செய்த பாவ புண்ணியத்தின் நிமித்தம் கொஞ்சம் தூரம் போய் ஒவ்வொருவரும் மயக்கமுற்று இறந்து விடார்கள். கடைசியில் தர்மன் மட்டும் சொர்க்கம் போக வேண்டிய தனிமையாய் சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும்போது இவர் இதுதான் நரகம், இதுதான் சொர்க்கம் என்று காட்டிக்கொண்டே போகிறார்கள். அப்படி போகும்போது ஏன் அவர் நேராக சொர்க்கத்துக்கே போக வேண்டியதானே தர்மர், ஏன் இதையெல்லாம் காட்சிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று கேட்கும்போது ஒரு சம்பவம் காரணமாக இருக்கிறது. அங்கே சொர்க்கத்தில் ஒரு திரை சிலையை இட்டு உள்ளே ஒருவர் இருப்பதை மறைத்து வைத்திருக்கிறார்கள்.
அவர் யார், எதற்காக இப்படி திரைசீலை போட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று கேட்டபோது, இங்கு ஹரிச்சந்திர மகாராஜா சொர்க்கத்தில் இருக்கிறார். அவர் புனிதமானவர், நேர்மையாக நடந்து கொண்டவர், பொய்யே சொல்லாமல் மெய்யே உரைத்து வாழ்ந்தவர். அதனால் அவர் யாருடைய திஷ்டையும் படக்கூடாது என்பதால் அவருக்கு திரைசீலை போட்டு மறைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். இந்த தர்மராஜா என்ன பண்ணார், அவரை நான் பார்க்கணுமே அப்படின்னு கேட்டுக்கிட்டார். கேட்கும் பட்சத்தில் அவருக்கு இடையில் ஏற்பட்ட அந்த திரைசீலையை விலக்கினார்கள். விலக்கியதுமே என்ன ஆயிற்று, கால் கட்டையர்கள் நகம் சொத்தையாகிவிட்டது. உடனே எல்லோரும் பார்த்து, ஐயோ இப்படி ஆகிட்டது அப்படின்னு அந்த திரைசீலையை திரும்பவும் மூடிவிட்டார்கள். எப்படி பாருங்கள், இவர் ஏன் அவரை பார்க்க வேண்டும்? அதாவது இந்த பொய் சொன்ன வார்த்தை, இவருடைய தீட்சை பார்வை அந்த அதாவது ஹரிச்சந்திரனுக்கே தோஷத்தை ஏற்படுத்திவிட்டது. எப்படி பாருங்கள், இவர் செய்த பாவம் ஒரு பங்கு துரோணரை வீழ்த்தியது மட்டுமல்லாமல் இவருடைய பொய் சொன்னவன் முகத்தில் விழித்ததாலே இவருடைய கால் கட்டவர்களையும் பழுதுபட்டு போனது. இப்படியெல்லாம் பொய்யினுடைய விளைவுகள் ஏற்படும் பட்சத்தில் நாம் அனைவரும் பொய் சொல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் இந்த கலியுகத்தில் கஷ்டமான காரியமாக தான் இருக்கிறது. இருந்தாலும் அநேக பேர் பொய்யே சொல்லுகிறார்கள். இதில் அதிகபட்சமாக பொய் சொல்லுவருடைய எனது அனுபவத்தில் கிடைத்த ஜாதகத்தை கொண்டு நான் விளக்க இருக்கிறேன். அப்படி பார்க்கும்போது பொய் என்பது எந்த கிரகம் நமக்கு பொய்யை சொல்லும்படி நிர்பந்திக்கப்படும்படியான அமைப்பில் நிகழ வேண்டும் என்பது அமைப்பாகும். அப்படி பார்க்கும் பட்சத்தில் சந்திரனே பொய்க்குரிய காரக கிரகமாவார். எப்படி என்றால், சந்திரனுக்கு உண்மையான நிறம் கிடையாது, அது சூரியனுடைய ஒளியை வாங்கி தான் பிரதிபலிக்கிறது. எனவே அவருடைய உண்மையை மறைத்து பொய்யான ஒளியை தருகிறார். ஒளி என்று இருந்தாலும் வெளிச்சம் என்று இருந்தாலும் அது பொய்யான முகம் அவருக்கு. அதனால்தான் அப்போ பொய் சொல்லும் கிரகம் காரக யாருன்னாக்கா சந்திரன் ஆவார். இருந்தாலும் பொய் என்பது விளக்கக்கூடிய இடம் எது என்றால் 8ஆம் பாவம். 8ஆம் இடம் என்பது இல்லை என்பதும் அழிந்து விட்டது என்பதற்குரிய ஸ்தானமாகும். அப்படி 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும், அதாவது 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் சம்பந்தப்பட்ட சந்திரன் 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் என 2ஆம் இடத்தில் சம்பந்தப்பட்டால், பார்வை பெற்றால், அல்லது 2ஆம் ஆதியோடு சேர்ந்திருந்தால், அல்லது 2ஆம் ஆதிக்கு 2ஆம் இடத்தில் அமைய பெற்றிருந்தால், 2ஆம் ஆதியிலேயே இருவரும் சம்பந்தப்பட்டிருந்தாலும், எப்படி சம்பந்தப்பட்டிருந்தாலும் இந்த இருவருக்கோடு, அதாவது 8ஆம் ஆதியும் சந்திரனும் 2ஆம் ஆதியோடு எந்த விதத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அச்சாதகர் நிறைய பொய் சொல்வார். இந்த நிலைமையை நான் தேடிக்கொண்டிருக்கும் போது அநேக பேருக்கு என்னுடைய பார்வையில் தென்பட்டார்கள். இருப்பினும் ஒருவராவது உண்மையே பேசுவார், இவர் பொய்யே பேச மாட்டார் என்பது தேடும் பட்சத்தில் ஒருவரும் அப்படிப்பட்ட ஜாதகமே எனது அனுபவத்தில் கிடைப்பது என்பது அரிதாகவே இருக்கிறது. இல்லை, கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்படின்னு பார்க்கும்போது அப்போ சந்திரனும் 8ஆம் ஆதியும் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டால் அந்த நபர் மிகுந்த பொய்யை உரைப்பார். அவர் பிரத்தியாருக்கு ஏற்படுத்தக்கூடிய அபத்தமான விளைவுகள் ஒரு பங்கு இருந்தாலும், இவர் அனுபவிக்க வேண்டிய விளைவுகள் ஒரு பங்கு இருந்தாலும், இந்த நிகழ்வு என்பது ஒருவர் மற்றொருவருக்காக பொய் சொல்வது என்பது வேண்டத்தகாத செயலாகும். அப்படி யார் எந்தெந்த நிலைமையில் இருக்கிற அமைப்பு இருக்கிறது என்பதை இப்போதைக்கு நாம் காண இருக்கும் உதாரண ஜாதகத்தின் மூலம் கண்டு கொள்ளலாம். முதலாவதாக 3/12/1982 நாள் பிறந்தவர். புனப்பூச நட்சத்திரம், மிதுன லக்னத்துக்குரிய ஜாதகர் ஆவார். இவருக்கு லக்னத்திலேயே சந்திரன், அதாவது லக்னத்திலேயே சந்திரன் இருந்து லக்னாதிபதி 7ஆம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். லக்னாதிபதி ஆகப்பட்ட புதன் 7ஆம் இடத்தில் கேதுவோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். 7ஆம் ஆதியான கிரகம், அதாவது யாருன்னாக்க குரு விருச்சிகத்தில் சம்பந்தப்பட்டு அமைய பெற்று தனது 9ஆம் பார்வையால்
இரண்டாம் இடத்தை பார்வை செய்கிறார். அவர் நின்ற ஸ்தானாதிபதி யார் என்றால் செவ்வாய். செவ்வாய் எட்டிலிருந்து அவரும் உச்சம் பெற்று, அது 6ஆம் ஆதியாகப்பட்ட செவ்வாய் 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை 7ஆம் பார்வையால் நோக்குகிறார். மேலும் அந்த 8ஆம் ஆதி பொய்க்குரிய ஸ்தானாதிபதி சனி 5ஆம் இடத்தில் இருந்து, அதாவது துலா லக்கணத்திலிருந்து தனது 10ஆம் பார்வையால் கடகலக்கணமான 2ஆம் இடத்தை நோக்குகிறார். எனவே இச்சாதகர் இந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகமும் உச்சம் பெற்ற நிலைமையில் 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்படுகிறது. அது மாத்திரமல்லாமல் சந்திரன் என்ற ஸ்தானாதிபதி புதன் என்ற ஸ்தானாதிபதி குரு என்ற ஸ்தானாதிபதி செவ்வாயும் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை நோக்குவதால், உச்சம் பெற்ற ஸ்தானத்தை நோக்குவதால் இவர் இந்த ஜாதகர் அதிகமான பொய்யை உரைப்பவராக இருக்கிறார் என்பது திண்ணமாகிறது. எனவே மற்றொருவருடைய ஜாதகத்தை பார்த்து நாம் மேலும் புலனாய்வு செய்வோம். இச்சாதகர் கடக லக்கணத்தில் பிறந்தவர். மிருகசீரிட நட்சத்திரம் 31/1/1977. இவருக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன், 2ஆம் ஆதி சூரியன். இப்போதைக்கு அதாவது சந்திரன் என்ற ஸ்தானாதிபதி புதன் 6ஆம் இடத்தில் அமைப்பெற்றிருக்கிறார். 6ஆம் ஆதியாகப்பட்ட குரு மேஷத்தில் இருந்து தனது பார்வையால் 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். எனவே வாக்குஸ்தானத்தை சந்திரன் என்ற ஸ்தானாதிபதியாகப்பட்ட குரு 2ஆம் இடத்தை நோக்குவதால் அவருக்கு சந்திரன் 2ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுகிறார் என்பது திண்ணமாகிறது. மேலும் 8ஆம் ஆதி என்பவர் சனி. அவர் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கிறார். இந்த லக்னாதிபதி தான் சந்திரனோட சமயப்பட்டு சந்திரன் புதனோடும் புதன் குருவோடு சம்மந்தப்பட்டு 2ஆம் இடத்தோடு அமைவதால் இச்சாதகர்களுக்கு அது மாத்திரமல்லாமல் இந்த குரு என்ற ஸ்தானாதிபதி குரு 10ல் இருக்கிறார் அல்லவா, அந்த குரு என்ற ஸ்தானாதிபதி யார்? செவ்வாய் 7ஆம் இடத்திலிருந்து அவருடைய 8ஆம் பார்வையாலும் 2ஆம் இடத்தை நோக்கப்பெறுகிறது. எனவே அந்த 2ஆம் ஆதியாகப்பட்ட குரு என்ற, அதாவது 2ஆம் ஆதியாகப்பட்ட சூரியன் என்ற ஸ்தானாதிபதியும் சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். எனவே இச்சாதகர் அதிகமாக பொய் பேசுவார் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காணவிருக்கும் ஜாதகம் 12/1/1979 புனர்பூச நட்சத்திரம் சிம்ம லக்கணத்துக்குரியவர் ஆவார். இச்சாதகருக்கு 2ஆம் இடம் என்பது கன்னி ராசி. கன்னி ராசிக்குரியவர் 5ல் இருக்கிறார். சந்திரன் அந்த கன்னி ராசிக்குரிய புதனை சந்திரன் என்பவர் 11ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்திலிருந்து அவரே தான். அந்த 11ஆம் இடத்துக்குரியவர் யார்? புதன் குருமனை இருக்கிறார். குருவோ 2ஆம் ஆதிக்கு சந்திரனுடைய வீட்டில் இருக்கிறார். சந்திரனுக்கு அப்போ ஒருவருக்கு ஒருவர் சமசப்தமாக 7ஆம் பார்வையால் சந்திரனும் புதனும் பார்வை செய்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் 8ஆம் ஆதியாகப்பட்டவரும் குரு. அப்போது 8ஆம் ஆதியாகப்பட்ட குரு தான் 5ஆம் இடத்துக்குரியவராகவும் இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்தில் இருந்து வக்கரமாக இருக்கிறார். வக்கரமாக இருந்ததான அதிபதி ஆகப்பட்ட சந்திரன் தான் புதனோடும் பார்வை பெற்று விளங்குகிறார்கள். எனவே இச்சாதகர் பொய்க்குரிய உரைப்பவராக விளங்குபவராய் அமைகிறார்கள். மேலும் அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் யாதெனில் சிம்ம லக்கணத்துக்குரியவர் 28/8/1970 புனர்பூச நட்சத்திரம். இவர் சிம்ம லக்கணத்துக்குரியவர். 2ஆம் இடத்துக்குரியவரோ லக்கணத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்துக்குரியவர் யாரெனில் புதன் பகவான் சிம்மத்தில் இருக்கிற சிம்மத்துக்குரிய சூரியன் அதிலே லக்கணத்திலே ஆட்சி பெற்றவராக இருக்கிறார்கள். அப்போது சந்திரன் பொய்யை உரைக்கும் சந்திரனாகப்பட்டவர் யாரெனில் 11ஆம் இடத்தில் சந்திரன் இருந்து புதனுடைய ஸ்தானத்திலேயே அமர்ந்து விடுகிறார். அதாவது 2ஆம் ஆதிக்கு 11ஆம் இடமாக லாபஸ்தானமாகி, அப்போ புதன் என்பது 2ஆம் ஆதிக்கு லாபமாகி அமைந்திருக்கிறதா சந்திரன். மேலும் 8ஆம் இடத்துக்குரியவரோ
அந்த 8ஆம் ஆதி நின்ற எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்ற துலா லக்னத்தில் இருக்கிறார். துலா லக்னத்திற்குரிய ஒரு சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்தோடு அமையப்பட்டிருக்கிறார். எனவே 2ஆம் ஆதிக்கு 2ஆம் இடத்தில் அமையப்பட்டிருப்பதால் இச்சாதகரும் அதிக பொய்யை உரைப்பவராக விளங்குகிறார். அடுத்தபடியாக நாம் காண இருப்பது 25/5/1966 பூச நட்சத்திரம் துலா லக்னத்தில் பிறந்த இச்சாதகர். துலா லக்னத்துக்கு இச்சாதகருக்கு 2ஆம் இடம் என்பது செவ்வாயினுடைய வீடு, விருச்சிக லக்னம், விருச்சிக ராசி. விருச்சிக 2ஆம் ஆதி 2ஆம் இடத்தையே பார்வை செய்கிறார். அது மாத்திரமில்லாமல் சந்திரன் ஆட்சி பெற்று தனது 10ஆம் வீட்டிலேயே இருக்கிறார். அப்போது இங்கு பாவக காரக நாஸ்தி என்று கேபி முறையில் சொல்வார்கள். இருப்பினும் அவர் சந்திரன் என்ற ஸ்தானத்துக்கு சந்திரனுடைய பார்வை எந்த இடத்தில் விழுகிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்போ சந்திரன் வந்து 7ஆம் பார்வையால் மகரத்தை நோக்குகிறார். மகரத்துக்குரிய சனி கும்பத்தில் ஆட்சி பெற்று தனது 10ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை நோக்க செய்கிறார். எனவே சந்திரன் என்பது 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டு விடுகிறது. மேலும் 8ஆம் ஆதியாகப்பட்டவர் யாரெனில் சுக்கிரன். 8ஆம் இடத்துக்குரியவர் சுக்கிரன். சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு உச்சம் பெற்ற 6ஆம் ஆதி 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ 9ஆம் இடம் என்பது ஒருவருக்கு உன்னதமான ஸ்தலம், உயர்ந்த அந்தஸ்து உரிய இடம். அப்போதைக்கு அது மாத்திரமில்லாமல் அந்த 9ஆம் இடத்துக்குரியவரோ செவ்வாயோடு அமர்ந்து புதன் செவ்வாயோடு அமர்ந்து 2ஆம் இடத்தை நோக்கப்படுகிறார். எனவே சுக்கிரன் உச்சம் பெற்றும் சுக்கிரன் ஸ்தானாதிபதி 9ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் உயர்வு பெற்ற ஸ்தானத்தில் அமைந்து 8ஆம் இடத்தில் அமைந்து செவ்வாயால் புதனாலும் 2ஆம் இடத்தை நோக்கப்படுவதால் இச்சாதகர் அதிகப்படியான பொய்யை உரைப்பவராக விளங்குபவர் ஆவார். மேலும் அடுத்தபடியாக நாம் காண இருப்பது 16/10/1991 நாள் பிறந்தவர். உத்திராட நட்சத்திரம் தனுசு லக்னத்துக்குரியவர். இவருக்கு 8ஆம் ஆதியும் சந்திரனே ஆகப்படுகிறார். அது மாத்திரமல்லாமல் பொய் உரைக்கும் கிரகமும் சந்திரனே ஆகிறார். 2 காரகத்துக்கும் பாவகத்துக்கும் உரியவராய் இருக்கிறார் சந்திரன். அவர் வந்து 2ஆம் ஆதி என்பவர் லக்னத்தில் அமையப்பட்டிருக்கிறார். லக்னத்துக்கு அதாவது 2ஆம் ஆதிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் ஆட்சி மகரத்தில் அமையப்பட்டிருந்து லக்னாதிபதி 9ஆம் இடத்தில் இருந்து 9ஆம் அமர்ந்த குரு தனது 5ஆம் பார்வையால் லக்னத்தை நோக்கப்படுவதால் இச்சாதகர் அநேகமான பொய்யை உரைப்பவராக விளங்குவராக இருக்கிறார் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண இருக்கும் ஜாதகம் 4/3/1968 நாள் பிறந்தவர். பரணி நட்சத்திரம் மகர லக்கணத்துக்குரியவராக இருக்கிறார். 2ஆம் இடம் என்பது கும்பலக்கணம். இப்போதைக்கு இவருக்கு 8ஆம் ஆதி என்பவர் சூரியன். 8ஆம் ஆதி என்பப்பட்ட சூரியன் வந்து 2ஆம் இடத்திலேயே பிறப்பின் போது 2ஆம் இடத்தில் அமையப்பட்டு வருகிறார் என்பது திண்ணமாகிறது. அடுத்தபடியாக நாம் காண வேண்டியது சந்திரன். சந்திரன் வந்து 4ஆம் இடமான மேஷத்திலிருந்து மேஷத்துக்குரிய செவ்வாய் மீனத்தில் அமையப்பெற்று மீனத்துக்குரிய குரு வந்து 8ஆம் இடத்தோடு அது பொய்க்குரிய ஸ்தானமான இல்லை என்று உரைக்கும் ஸ்தானமான 8ஆம் இடத்தில் குரு அமர்ந்து குருவின் ஸ்தான சூரியன் 2ஆம் இடத்தில் அமையப்படுகிறார். எனவே வாக்குஸ்தானத்தில் அமையப்படுவதால் இச்சாதகரும் பொய்யையே உரைக்கும் நிலைமைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஜாதகம் அதாவது 2ஆம் ஆதியும் 8ஆம் ஆதியும் சந்திரனும் 8ஆம் ஆதியும் 2ஆம் இடத்தோடு வாக்குஸ்தானத்தில் சம்பந்தப்பட்டு இருக்கும் எவருக்கும் அநேகமான உண்மையை பேசாமல் பொய்யையே உரைக்கும் நபராக விளங்குவார்கள் என்பது திண்ணமாகிறது. பொய் பேசும் வாய்க்கு போஜனம் கிடைக்காது என்பது நமது தலைப்பு. அது எப்படி என்று நாம் சொல்ல வேண்டும்? கேள்விக்கு பதில் உரைப்பவராக அமைப்பெறுகிறோம். அதாவது இந்த சந்திரன் என்பது பொய்யை உரைக்கும் காரகனாகவும் அமைகிறார். அது மாத்திரமல்லாமல் உணவுக்குரிய காரகராகவும் அமைகிறார். அப்போது உணவு என்பது 2ஆம் இடம் என்பது புசிப்புக்குரிய ஸ்தானம், உணவுக்குரிய ஸ்தானம். அப்போதைக்கு புசிக்கக்கூடிய அது உண்ணக்கூடிய ஸ்தானம். அந்த சந்திரன் 2இல் இருக்கும் பட்சத்தில்
அப்போது ஆகாரத்துக்குரியது கிடைக்கப்பெறுவதாக இருக்கிறது. இருந்தாலும் 8ஆம் ஆதி சம்மந்தப்படுவதால் 8ஆம் இடம் என்பது அபத்துவத்துக்கும் இல்லை என்பதற்குரியதும் உரைக்கக்கூடிய கிரகமாகும். எனவே 8ஆம் ஆதியோடு சம்மந்தப்பட்டு விடுவதால் அவருக்கு போஜனத்துக்காகவும் பலவிதமான கஷ்டங்களுக்கும் இந்த பொய் உரைப்பதனால் ஏற்று நடந்து கொள்ள வேண்டியவராக அவருடைய விதி அம்சம் அமையப்பெறும். எனவே பிறருக்கு மட்டுமல்லாமல் இவர் பேசும் பொய்யினுடைய நிமித்தமாய் பிறருக்கு மட்டுமல்லாமல் தனக்கும் இன்னல்களை ஏற்படுத்தி கொள்ளும் வகையிலேயே இந்த பொய்யை உரைப்பதனால் விளங்கப்பெறுகிறது என்பது திண்ணமாகிறது. எனவே முடிந்தவரை அனைவரும் உண்மையே பேசி உலகுக்கு நன்மையை செய்து அனைவருக்கும் இன்னலை ஏற்படுத்தாது முடிந்தவரை உண்மையை பேசி அனைவரும் நல்வழியில் விளங்குவோம் என்பது இப்போ இந்த விளக்கத்தினுடைய நோக்கமாகும். எனவே இந்த மேற்கொண்ட உதாரண ஜாதகத்தை கொண்டு தாங்கள் இந்த பதிவை காணும் தாங்கள் அனைவரும் யார் யாரெல்லாம் அதிகப்படியான பொய்யையே பேசுகிறார்கள் என்ற நிலைமைக்குரிய ஜாதகரோடு ஒப்பிட்டு பார்த்து நான் இந்த அளிக்கும் இந்த பதிவிற்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.